அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். நம்ம பருப்பு பொடி, பூண்டு பொடி, இட்லி மிளகாய் பொடி, ரசப்பொடி, புளியோதரை பொடி அப்படின்னு பலவிதமான பொடிகளை சமையல் அறையில் தயார் பண்ணி அவசரத்துக்கு நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் கிச்சனில் கருவேப்பிலை பொடி அதை எப்படி பண்ணுறது டேஸ்ட்டாக அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலை பொடி வேப்பிலை கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருவேப்பிலை பொடியை நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை ரொம்ப ஒரு அருமையான மருந்து பொருள். நல்ல முக்கியமாக முடி கருன்னு அடர்த்தியாக வளர்கிறதுக்கு கருவேப்பிலை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மெடிசின். இந்த கருவேப்பிலை பொடியை நாம் சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அதை இட்லி தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை இட்லி மிளகாய் பொடி மாதிரியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இந்த கருவேப்பிலை பொடி டேஸ்ட்டாக இன்றைக்கி நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சமையல் பற்றின வீடியோக்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை பொடியை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை பொடி நம்ம தயார் பண்ணுறதுக்கு முதல்ல சில பொருட்கள்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், இது பார்த்திங்கன்னா ஓமம், கொஞ்சோண்டு ஓமம் எடுத்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் மல்லி, தனியா கொஞ்சம், அப்புறம் பாசிப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், வேர்க்கடலை இவ்வளோ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த கருவேப்பிலையை நல்ல தண்ணியில் போட்டு அலம்பி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அதில் அந்த வாணலி காஞ்ச உடனே ஏற்கனவே நாம் அலம்பி தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையை அப்படியே அதில் போடுங்க. முதல்ல எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. அந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய தண்ணீர் அது வற்றக்கூடிய அளவுக்கு லேசாக நம்ம அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் அதை தனியாக வறுத்து எடுத்து வைக்கணும். அதில் இருக்கிற தண்ணியெலாம் போகணும், அவ்வளோதான். கருவேப்பிலையை நம்ம அப்படியே அலம்பாமலே யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அலம்பாமலே நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கருவேப்பிலையை நல்லா அலம்பிட்டு ஒன்று வெயிலில் காய வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோம். இல்லைன்னா இந்த மாதிரி அடுப்பில் வானிலையில் அப்படியே தண்ணி ஊற்றாமல் அப்படியே லேசாக வறுத்து அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் லேசாக அதை கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் தண்ணி வற்றி போயிட்டு கருவேப்பிலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த சூட்லேயே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் லேசாக காஞ்ச பிறகு நம்ம மிளகாய் வத்தலை போடுறோம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு, இந்த தானியங்களை அப்படியே நம்ம அதில் கொட்டிடணும். கொட்டிட்டு லேசாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சிவக்க வறுக்கணும். ரொம்ப பெருசாக வச்சிடாதீங்க, கருகி போயிடும். லேசாக சிவக்க நல்ல வாசனை வர அளவுக்கு இதை வறுக்கணும். இது நீங்கள் அப்படியே வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான வாசனை வரும். இந்த பருப்பெல்லாம் இருக்கிறதுனால அது நல்ல வாசனை வரும்.
இப்போ இந்த பருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக செவந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கருவேப்பிலையை அதில் கொட்டலாம். லேசாக அதில் பெருங்காயத்தூளை தூவிக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. இந்த கருவேப்பிலை வந்து நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு இதை வந்து மிக்சியில் ஜாரில் போட்டு நம்ம திரித்து பொடி பண்ணுற அளவுக்கு ஈஸியாக திரிக்கிற அளவுக்கு அது வந்து நல்ல பொரியணும். இந்த கருவேப்பிலையெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு திரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து இதை திரிக்க போகிறோம். இப்போது நம்ம வறுத்த அந்த கருவேப்பிலை அத்தனையையும் ஜாரில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து அதை நல்ல நைஸாக திரிக்க போகிறோம். அது ரொம்ப நைஸாக மாவாக திரிக்காமல் ஒரு 1/4 பங்கு திரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதில் நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு பிசையறதுக்கு உப்பு தேவையில்லை. அதே நேரத்தில் அது கெடாமலும் இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் இதை கெடாமல் நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம். இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், உண்மையிலே இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து சால்ட்டெலாம் எதுவும் ஆட் பண்ணாமலே சுட சுட சாத்தில் இந்த கருவேப்பிலை பொடியை போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். தொட்டுக்கிறதுக்கு அப்பளமாக எதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் இந்த கருவேப்பிலை பொடி செய்து பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.